தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். சீமானை தெரியாத கிணற்று தவளைகள் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். சீமானை தெரியாத கிணற்று தவளைகள். இன்னைக்கு சீமான் தவிர்க்க முடியாத ஒரு அரசியல் சக்தியாக இருக்கிறாப்புல. நடைபெற்று முடிந்த தேர்தலில் திரை கவர்ச்சியின் காரணமாக, ஒரு அரசியல் பேரிடர் காரணமாக அவர் வீழ்ச்சி அடைஞ்சிட்டாப்புல. 8.1% வாக்கு வங்கியாக இருந்த நாம் தமிழர் கட்சி வாக்கு வங்கி 4% குறைந்தது. ரீல்ஸ் போட்டு ரீல் விட்டு குழந்தைகளை காட்டி ஏமாற்றி ஆட்சியை பிடித்தாப்புல விஜய். இன்றைக்கி சீமான் கடந்த 17 ஆண்டு காலமாக தமிழ் மக்களுக்காக, தமிழருக்காக, தமிழர் உரிமைக்காக, தமிழ் நிலத்துக்காக, பண்பாட்டுக்காக, கலாச்சாரத்துக்காக, தமிழ் மொழிக்காக, மலைகளுக்காக, ஆறுகளுக்காக, ஆடு மாடுகளுக்காக, மரங்களுக்காக, விவசாயிகளுக்காக, விவசாய நிலத்துக்காக, மாணவர்களுக்காக, ஆசிரியர்களுக்காக, தொழிலாளர்களுக்காக, பகுதி நேர ஊழியர்களுக்காக இன்றைக்கி போராடிக்கிட்டு இருக்காப்புல. ஆனால் அந்த செந்தமிழன் சீமான ஒரு பொறுப்பில் இருக்கிற ஒரு முக்கியமான நபர் சொல்கிறாப்புல, சீமானா அவர் யார், அவருக்கே நான் பதில் சொல்லணும், அவர் யாருன்னு தெரியாது அப்படிங்கிறாப்புல. உங்களுக்கு சீமானை தெரிந்து கொள்வதற்கு வாய்ப்பே கிடையாது. சீமானா யாருன்னு கேட்டார் பார்த்தீங்களா? அவருக்கும் அவருடைய கூட்டத்துக்கும் அவருடைய தலைவருக்கும் சீமானை யாரென்று தெரியாது, உண்மையிலே தெரியாது, வாய்ப்பே கிடையாது. சீமானை தெரிந்து கொள்வதற்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா இவங்க பூரா விஜய் அப்படிங்கிற ஒரு கிணத்துக்குள்ளே கிடக்கிறாங்க. விஜய் திரைப்பட நடிகர் விஜய், அந்த விஜயை சுற்றியே தான் வர்றாங்க. இவங்களுடைய பேச்சு, மூச்சு, செயல்பாடு எல்லாமே விஜய் தான். பேரை கூட பாருங்கள், அப்பா பேரை இன்சியில் வைக்காமல் விஜய் தமிழன், விஜய் பார்த்திபன், விஜய் பாலாஜி அப்படின்னு மாற்றிக்கிட்டாங்க. இவங்களுடைய பேச்சு, மூச்சு, செயல்பாடுகள் எல்லாமே விஜயை சுற்றி தான். விஜய் என்கிற கிணத்துக்குள்ளே இவங்க கிடக்காங்க. விஜயோட நடிப்பு தான் இவங்களுக்கு மூச்சு, விஜய் தான் இவங்களுக்கு சாப்பாடு, விஜய் தான் இவங்களுக்கு வருமானம். இவங்களுக்கு வாழ்க்கை கொடுக்கறது விஜய். விஜய்க்காக வேண்டி தான் வாழ்கிறாங்க. ஆக இவங்களுக்கு பொண்டாட்டி, பிள்ளை, குடும்பம், நாடு, நாட்டு மக்கள், இயற்கை இதெல்லாம் முக்கியம் கிடையாது. நாடு நல்லா இருக்கணும், நாட்டு மக்கள் நல்லா இருக்கணும், இயற்கையை பாதுகாக்கணும், விவசாயத்தை பாதுகாக்கணும், மொழியை பாதுகாக்கணும், கலாச்சாரத்தை பாதுகாக்கணும், பண்பாட்டை பாதுகாக்கணும், உரிமைகளை பாதுகாக்கணும், உரிமைகளை மீட்கணும். அந்த ஆசை எதுவுமே கிடையாது, எண்ணம் எதுவுமே கிடையாது. இவங்களுடைய விருப்பம் எல்லாம், எண்ணம் எல்லாம் விஜய் 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 விஜய். இதுதான். விஜய் என்கிற ஒரு கிணத்துக்குள்ளே கிடக்காங்க. அதை மீறி இவங்க வரமாட்டாங்க. அதுதான் உண்மை. விஜய் என்கிற கிணத்துக்குள்ளே கிடக்கிற தவளைகள் தான் இவங்க, கிணற்று தவளைகள். இந்த கிணற்று தவளைகளுக்கு வெளி நடிகர்களை பற்றி தெரியறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இந்த தனுஷ், அஜித்து இவங்க நல்லா நடிச்சிருந்தாலும் கூட பிடிக்காது. விஜய் 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 தான். விஜயை சுற்றி தான் இவங்களுடைய வாழ்க்கை எல்லாமே இருக்குது. அதனால் இன்றைக்கி மற்ற அரசியல் தலைவர்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. மற்ற அரசியல் தலைவர்கள் யாருன்னு கேட்டாலும் கூட இவங்களுக்கு தெரியாது தான். ஆக இன்றைக்கி விஜய் யார் அப்படின்னு யாரும் கேட்க மாட்டாங்க. ஏன்னா இவங்க தான், விஜய் தான் அவங்களுக்கு தலைவர். ஒரு பொறுப்பில் இருக்கிற ஒரு ஆள் கேட்குறாப்புல, சீமானா யார் அப்படிங்கிறாப்புல. சீமான் யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கிற வாய்ப்பு கிடையாது. ஏன்னா நீங்கள் விஜய் என்கிற ஒரு கிணத்துக்குள்ளே கிடக்க கிணத்து தவளை. உங்களை பற்றி பேசுகிறது வீண். அதான் உண்மை. நீங்கள் என்றைக்கு பொதுவெளிக்கு வரீங்களோ அன்றைக்கி தான் மற்றவங்களை நீங்கள் புரிஞ்சுக்கிடுவீங்க, நாட்டை புரிஞ்சுக்கிடுவீங்க, நாட்டு மக்களை புரிஞ்சுக்கிடுவீங்க, நாட்டு அரசியலை புரிஞ்சுக்கிடுவீங்க. அது வரைக்கும் தான் இது. நீங்கள் இப்போ விஜய் 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 சுற்றி தான் உங்களுடைய வாழ்க்கை, விஜய் சுற்றி தான் உங்களுடைய பேச்சு, விஜய் சுற்றி தான் உங்கள் மூச்சு, எல்லாமே விஜய். அதனால் நீங்கள் ஒரு கிணத்து தவளை. சீமானை பற்றி தெரிகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இன்றைக்கி பொதுவெளிக்கு வாங்க, ஒரு சின்ன பையனை கேட்டால் கூட சீமான் அப்படின்னு சொல்லுவாப்புல. ஏன்னா அந்த பையன் தவளை கிடையாது, பொதுவெளியில் இருக்கான். ஆனால் விஜய் ரசிகர்கள் எல்லாமே விஜய் என்கிற கிணத்துக்குள்ளே இருக்கிற ஒரு கிணற்று தவளை. அதனால் சீமானா அது யார், சீமான் யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு கிடையாது. ஏன்னா மிஸ்டர், நீங்கள் ஒரு கிணற்று தவளை. அதான் உண்மை.